வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குங்க. அந்த டேட்டாவையும் செக் பண்ணிடுவோம். நாளை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நேற்று நம்ம கொடுத்திருந்த பிரைஸ் லெவல்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து 46 பாயிண்ட்ஸ். இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு அழகா வந்து மூணாவது ரெசிஸ்டன்ஸ் போய் ரீச் ஆனதுதான் மார்க்கெட்டு. அங்கிருந்து நீங்க பையிங்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிடிச்சிங்களோ அதை விட செல்லிங்ல இன்னைக்கு ஒரே ட்ரெண்ட், எந்த ஒரு கரெக்ஷனும் எதுவுமே இல்லை. அப்படியே கிளியரா வந்து டவுன் ட்ரெண்ட் கிளியரா கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் வந்து இது கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் வெட்னஸ்டே உடைய டேட்டா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நடந்திருக்கும். இத ஒரு தடவை பாருங்க. தேர்ட் அன்னைக்கு லாஸ்ட் வெட்னஸ்டே வந்து தேர்ட் வந்திருக்கும். சேம் பேட்டர்ன் அப்படியே வந்து ஆப்போசிட். அதாவது மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நல்ல கீழே தான் போயிட்டு இருந்தது. நல்ல கீழே போனதுல இருந்து 12 மணில இருந்து ஸ்டார்ட் ஆனது அகைன் வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் ஒரே புல்லிஷ் மொமெண்டம். ஸோ இதே கேண்டில் சைஸும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கேண்டில் சைஸும் இப்படியே இருக்கு. சேம் பேட்டர்ன் அப்படியே வந்து ஆப்போசிட் ரிவர்சல்ல ஆயிருக்கு. ஸோ இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம இதை வச்சு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன உதாரணம், இது வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு மேல இருந்து கீழே வந்துச்சு. நாளைக்கு மார்க்கெட் சினாரிஸ், அதாவது அன்னைக்கு என்ன ஓப்பன் ஆச்சு, எகெயின் வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆச்சு, திரும்ப புல் பேக் ஆகி திரும்பவும் பிரைஸ் லெவல் எல்லாம் இப்படிதான் போச்சு, அதாவது மேல் நோக்கி தான் போச்சு. ஸோ இதே சினாரிஸ் படி நாளைக்கு அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னா, கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து சஸ்டெயின் ஆகாம கீழே இறங்குறதுக்கு வழியா இருக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து லாஸ்ட் சார்ட் அனலைஸ் பண்ணி நான் சொல்றேன். இது நாளைக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம். வேல்யூஸோட பாருங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் நாளைக்கு எகெயின் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடாது. கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த சினாரியோஸை நீங்க வந்து தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அப்ப எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் கொடுத்துறேன். அங்கிருந்து அகெயின் வந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். சரிங்களா? இது வந்து என்னுடைய வியூ தான். அதுக்காக நாளைக்கு கேப் டவுனா ஓப்பன் ஆன மார்க்கெட்ல போய் அகெயின் வந்து செல் அடிக்கிறதுக்கு பாத்துடாதீங்க. ஸோ இது வந்து என்னுடைய வியூ, அவ்வளவுதான். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, சிங்கிள் ஸ்ட்ரெச். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு 12 மணிக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சு. இன்னைக்கு 1 மணில இருந்து மார்க்கெட் ஃபுல்லா வந்து செல் ஆஃப். அவ்வளவுதான் டோட்டல் ட்ரெண்ட். யாரெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் இன்னும் போகும்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட்டு நல்ல ஃபால் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் நல்லா போயிருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம பிரைஸ் லெவல்ஸ்ல நான் முதல்ல சார்ட்ல உங்களுக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் காமிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 23,350 கால் ஆப்ஷன் பிரீமியம். அந்த பிரைஸ் லெவல் இந்த பிளாக் லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். இதுல ஒரே ஒரு பை மட்டும் கிடைச்சிருக்கு. இங்க 186, 186ல இருந்து 229 வரைக்கும் போனது மார்க்கெட். அவ்வளவுதான். எப்பவுமே இந்த பர்பிள் லைன்ல க்ளோஸ் கிடைச்சாதான் இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல போகும் அப்படிங்கறது தான் ரூலுங்க. இது எப்பவுமே மறந்துடாதீங்க. இந்த லைனுக்கு மேல போக முடியல அப்படின்னா கண்டிப்பா ரிவர்சல் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரைஸ் வந்து பர்பிள் லைனை டச் பண்ணும்போது மணி 1:03. அதே புட் ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டா எண்ட் ஆஃப் த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 1:03க்கு இருக்கிறதே லோ வேல்யூ இவ்வளவுதாங்க, 137 ரூபா. லோ வச்சதே வந்து 136 ரூபா. இங்க இருந்து மார்க்கெட் பை ஆனது 145 ரூபால ஒரு பை கொடுத்துச்சு. அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டா மார்க்கெட்டு அதாவது இந்த பர்பிள் லைன்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறதே சிரமம். கிடைச்சது அப்படின்னா அடுத்த பர்பிள்ல தான் போய் நிக்குங்க. அதாவது 180ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 213 வரைக்கும் கண்டிப்பா போகும்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு எல்லா லெவல்ஸுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஒன் சைடு மார்க்கெட் இல்லை, இன்னைக்கு டபுள் சைடு மொமெண்டம். கால் ஆப்ஷன் பிரீமியத்தை விட
புட் ஆப்ஷன்ல தான் பிரீமியம் நல்லா கிடைச்சது. இதே செல்லிங்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல கால் பிரீமியத்தை ஏத்தி அங்க இருந்து செல் அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். ஸோ இதுக்காக நம்ம அப் ட்ரெண்ட் போயிருக்கா அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. மார்க்கெட்டு பிரீமியம் லெவல்லயே வந்து டீல் பண்ண பாருங்க. சரிங்களா? நம்ம நேத்து கொடுத்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 159க்கு மேலன்னா மார்க்கெட் மேலேன்னு சொன்னேன். அது பர்பிள் லைன்ல க்ளோஸ் வைக்காத போதே இதுக்கு மேல போகும்னு அர்த்தம். கண்டிப்பா வந்து வரக்கூடிய லோவெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலயும் நீங்க டார்கெட் எடுத்திருக்கலாம். அதே வந்து ஆப்போசிட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எல்லோ லைன்ல இருந்து ரிவர்சல் ஆச்சு. கரெக்டா 117ல கிரீன் லைன்ல 117ல அழகா சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு 214ல தான், அதாவது 212ன்னு சொன்னேன். இது எண்ட் ஆஃப் த டைம்ல அந்த டார்கெட்டே ரீச் ஆயிருச்சு. அவ்வளவுதான். மார்க்கெட் அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டவுன் ஆயிருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட். இதுல எல்லா லெவல்ஸும் இங்கே தான் இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிரைஸ் லெவலையும் க்ளோஸ் வச்சு தான் மேல போகும். இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இறங்கும். ஒவ்வொரு பிரைஸ் லெவலையும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இறங்கும். இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் கீழே ஓப்பன் ஆயிட்டு க்ளோஸ் வச்சது. நீங்க இந்த இடத்துல மட்டும்தான் வந்து எடுத்திருந்தா இங்கேயே வெளியில போயிருக்கணும். ஏன்னா ஆப்போசிட்ல க்ளோஸ் வைக்கும் போது இங்கதான் நீங்க பார்க்கணும். இங்க வந்து நீங்க வெளியில போறதுதான் நல்லது. இந்த கிரீன் கேண்டில்ல மற்ற இடங்கள் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படியே பிரைஸ் தொட்டு 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 படிக்கட்டும் போது கீழே விழுந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, நம்ம நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்தது அதிகபட்சமா 23,372 போகும்னு சொன்னேன். அதுக்கு மேலேயும் போயிருக்கு. எக்ஸல் அதாவது நம்ம கொடுத்த ரேஞ்ச் வந்து ஃபுல்லா டச் ஆயிருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்ப நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 172 அப்படிங்கிறது தான் வந்து 1 செகண்ட் 172ங்கிறது தான் நேற்றைய மார்க்கெட்டுடைய இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவலு. ஸோ இன்னைக்கு லெவல்ஸ். இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 23,278ங்க. இந்த லெவல்ல ஓபன் ஆச்சுன்னா ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி வரும்பொழுது 148ங்கிறது, அதாவது இந்த வீக்குக்கு இந்த லைனுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடுல இருக்கும். இந்த லைனுக்கு கீழே போனாதான் மார்க்கெட் டவுன் சைடுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் ஓப்பனே வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பிரைஸ் லெவல் தான் நாளைக்கு மார்க்கெட் டிசைட் பண்ணணும்னு எடுத்துக்கலாம். இது வீக்லியில பை அபவ் லைனுங்க. இதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே தான் இறங்குறதுக்கு வாய்ப்புகளா இருக்கு. சரிங்களா? இப்ப கீழே இறங்குனா மார்க்கெட் வந்து 58 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே வந்து பஃபர் லைன் பாத்தீங்க அப்படின்னா 3,018. ஓகே, பஃபர் லைன் பாத்தீங்கன்னா 23,092ங்க. இது வந்து நாளைக்கு அதிகபட்சம் கீழே இறங்கக்கூடிய லைனுங்க. இந்த ஆரஞ்சு லைன் தான் வந்து நாளை மார்க்கெட்டுடைய அதிகபட்சமா 23,058 அல்லது அதுக்கு பஃபர் பாயிண்ட் 92 இதுக்குள்ள மார்க்கெட் இருக்கும். 23,148ங்கிறதுக்கு கீழே ஓப்பன் ஆனா அதிகபட்சம் இன்னுமே கீழே இறங்கலாம். சரிங்களா? அது ஓப்பனை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பா ஓப்பன் ஆச்சுன்னா நான் லாஸ்ட் சார்ட் பார்த்த போது என்ன சொன்னோனோ அந்த சினாரிஸ் தான் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட இருக்குங்க. சரி, ஓகே. அப்சைடு ரேலி பாத்தீங்க அப்படின்னா 23,518 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்ல ட்ராப் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமா பாருங்க. 23,552ங்கிறது அதுக்கு பஃபர் லைனா எடுத்துக்கலாம் நீங்க. சரிங்களா? இது வந்து பஃபர் லைனா எடுத்துக்கோங்க. 23,552. ஓகே, இது வந்து மந்த்லியில நம்ம என்ன சொன்னோம், பை அபவ் லைன்னு சொன்னா பார்ப்போம். நாளைக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த லெவல் அப்படியே இருக்கட்டும். அப்போ சாரி, இது வந்து என்ன பிரைஸ் லெவல் 23,278ங்கிறது நாளைக்கு மார்க்கெட்டுடைய இம்பார்ட்டன்ட் லெவல். சரிங்களா? நாளைக்கு இந்த பிரைஸ் தான் மார்க்கெட்டை டிசைட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க.
இந்த பிரைஸ் லெவல் நாளைக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து நாளைய ரேஞ்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 63 பாயிண்ட்டுங்க. இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் மந்த் உடைய ஓப்பன் லெவல்ல டச் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இன்னும் வந்து ஒரு கரெக்டான ட்ரெண்ட்ல மார்க்கெட் இல்ல. அப்படிதான். நீங்க எப்படி போனீங்கனாலும் மார்க்கெட்ல மாட்டிக்குவீங்க. பொசிஷன்ல எடுத்து வச்சு பழகாதீங்க. சரிங்களா? நாளைய மார்க்கெட்டை நம்ம நாளைய வேல்யூஸோட மட்டும் மீட் பண்ணுங்க. அதுவே போதுமானது. சரிங்களா? ஓகே. நாளைய ரேஞ்சுங்கிறது 63 பாயிண்ட். ஸ்ட்ரைக் லெவல்ஸ் பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். ஸ்ட்ரைக் லெவல்ஸ் எடுக்கவே இல்லை. சரி, இப்பவே எடுத்துருவோங்க. அதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் டேட்டா பார்த்துடலாங்க. சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 73,700 கால் ஆப்ஷன் 638 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த 131 ரூபாய்க்கு கட் பண்ணுச்சுன்னா 10 ரூபாய்க்கு தான் போய் நிற்கும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதனால இந்த லெவலுக்கு இதுல ஏதாவது புல் பேக் வேலி கிடைச்சது அப்படின்னா அப் ட்ரெண்ட் போகலாம். இதுக்கு டவுன் ஆகி கீழே ஓப்பனே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கால் ஆப்ஷன் நிற்காது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே வந்து சென்செக்ஸ் புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 272க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இது அதிகபட்சம் இந்த 278க்கு கீழே இறங்கும் போது லோ, அதுக்கு கீழே 78 ரூபா அப்படிங்கிற லெவல் இருக்கு. அதை கட் பண்ணுச்சுன்னா 32 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். சரிங்களா? ஏன்னா அது நிக்காது. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 698 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து இது லோவுக்கு வந்துட்டு போகலாமா, நாளைய லெவல் ஓப்பன் ஆகும்போது தெரிஞ்சு போயிடும். எங்க வந்து ஓப்பன் ஆகுதோ அங்கிருந்து திரும்பவும் நாளைக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். சரிங்களா? அது புட் ஆப்ஷனா இருந்தா, நாளைக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருந்தா மட்டும் அதை பாருங்க. சரிங்களா? ஓகே, நாளைய மார்க்கெட் லெவலை பார்த்துருவோம். இதே லெவல்ல எடுத்துருவோங்க. ஒரே நிமிஷம். 23,250 இருக்கு. அப்ப 200 கால் ஆப்ஷன், சரி, புட் ஆப்ஷன்ல 23,300 எடுத்துக்கலாம். 214 ரூபாயில் இருக்குங்க. கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 23,200 எடுத்து பார்ப்போம். 181 இது இல்ல. அப்ப 150 கால் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். 207 ரெண்டு ஈவனா இருக்காங்க மீட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ப்ரீமியம் உங்களுக்கு சரியா வேலை செய்யும். இதுல வந்து நம்ம மேனுவல்ல இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை மட்டும் மார்க் பண்ண போறோம். 369ங்க. 369.25. லோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய லோ தான் 205.15. அவ்வளோதான். ஸோ இதுல என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 23,150 கால் ஆப்ஷன் பிரீமியம் 268 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுவே வந்து 218 ரூபா அல்லது இன்னைக்கு லோவை கட் பண்ணுச்சுன்னா 120 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். உடனே போய் காலை பை பண்ணிடாதீங்க. அது வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை வந்து புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 223.70. ஓகே, 223.70. இதே வந்து லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 117 ரூபா. இங்க நமக்கு எக்ஸல்ல 123 ரூபா லோ லைன். ஓகே, ஸ்ட்ரைக் படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து 158 ரூபாய்க்கு மேல இருந்தாலே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இது அதிகபட்சம் வந்து கீழே இறங்குச்சுன்னா இந்த லோவை கட் பண்ணா 62 ரூபாய்க்கு போயிடும். ஒருவேளை மார்க்கெட் ஹைக்கு மேல ஓபன் ஆகுது அப்படின்னா 279 ரூபாய்க்கு மேல போனா இது வந்து 358 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நாளைக்கு பிரைஸ் லெவல்ஸுங்க. இந்த லெவல்ஸை மறக்காம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுவே வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கால் ஆப்ஷன் 268 ரூபா போகும்போது இது ஏதாவது ஒரு பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்குதான்னு கவனிங்க. அப்போ சப்போர்ட் எடுத்தா நாளைக்கு புட் ஆப்ஷன், அதாவது இறங்குற மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நான் சார்ட்டையே உங்களுக்கு காமிச்சிட்டேன். லாஸ்ட் வெட்னஸ்டே சார்ட் எப்படியோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வெட்னஸ்டேவும் இருந்தது. நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஓப்பனை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிளைண்டா ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. சரிங்களா? நாளைக்கு சென்செக்ஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா லெவல் சொல்லிட்டேன்.
187 பாயிண்ட்டுங்க. அதாவது சென்செக்ஸ் இண்டெக்ஸ் சார்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 187 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து டிராவல் ஆகும். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. யாரும் வந்து தேவையில்லாமல் ஒரு பிளைண்ட் ட்ரேடு எடுத்து பழகாதீங்க. சரிங்களா? ஏன்னா இது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இங்க ஒன்றும் தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணணும், இல்லை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுமே தவிர ஒருத்தருடைய தூண்டுதலின் பேர்ல ட்ரேடே எடுக்காதீங்க. சரிங்களா? இது ஒரு பிசினஸா வந்து மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா வரும். இதுல நீங்க ஏதாவது தெரியல டவுட்ஸ் அப்படின்னா நீங்க எனக்கு கிளாரிட்டிக்கு என்னோட வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. எப்பவும் போல சொல்றதுதான், வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. சரிங்களா? ட்ரெண்ட் வைஸ் நீங்களா ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.